அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈத் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலையாக என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அம்மா பரோட்டா மாவு பிசைஞ்சு நல்லா விசிறி பீடாக போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதையும் நான் எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ ஐஸு போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே டீ போட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டீலாம் போட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. ஏன்னா அவங்க பள்ளிக்கு சீக்கிரமாக இப்போ கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசரி தான் பண்ணேன். எப்போ பார்த்தாலும் நான் கேசரி தான் பண்ணுவேன். ஏன்னா என் மாமியாங்க எந்த ஒரு ஸ்பெஷல் டேவாக இருந்தாலுமே கேசரி தான் பண்ண சொல்லுவாங்க. அவங்களோட ஃபேவரட்டாக என்னென்னு எனக்கு தெரியாது. நான் கல்யாணம் ஆகி வந்ததுனாலே எல்லாருமே பர்த்டேலேருந்து அனிவர்சரிலேருந்து இந்த கேசரி இல்லாமல் இருக்காது. ஸோ அன்றைக்கும் வழக்கம் போல் கேசரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேசரி பண்ணும்போது என்னோடய சிஸ்டரில் சொல்லி கொடுத்த ஒரு சின்ன டிப்பு. ஸோ கேசரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்களாம். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ கொஞ்சம் காய்ச்சின பாலில், சுடு பாலில் சாஃப்ரான் இருந்தால் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ பால் கூட மட்டுமே ஆட் பண்ணலாம். நல்லாவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கிச்சடி பண்ணும்போது கூட வெறும் பாலை மட்டும் ஆட் பண்ணிங்கனாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அன்னைக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, இட்லி, சிக்கன் ஆனம், கொஞ்சமாக வடை, அம்மா கொடுத்த பரோட்டா இதுதான் நான் பிளான் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கான வேலையை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சிக்கனுக்கு வெங்காயம்லாம் வெட்டியாச்சு. அதுக்கு இடையில இட்லியும் வெந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை இட்லியும் வச்சாச்சு. இட்லியும் நான் எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ சிக்கன் ஆனமும் நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பரோட்டா போட தெரியாது. ஸோ அதனால் அம்மா அதை கொடுத்து விட்டாங்க. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பரோட்டா. அவளோட ஃபேவரட்டே பரோட்டா தான். நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது என்ன ட்ரெஸ் போடலாம், அதுக்கு மேட்ச்க்கு என்ன இயரிங்ஸ், பேங்கிள்ஸ்லாம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈத் அன்னைக்கு என்ன சமைக்கிறது, பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கோம். ஸோ காலை எவ்வளோ வேகமாக ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு அன்றைக்கி தோணுச்சு. ஸோ ஃபைனலாக பரோட்டாவும் வடையும் நான் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் பிள்ளைங்களையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஹஸ்பண்டும் பள்ளியிலேருந்து தொழுதுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நாங்களும் தொழுது முடிச்சிட்டோம். ஸோ தொழுது முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கேசரி, சிக்கன் ஆனம், அப்புறம் பரோட்டா, இட்லி, சட்னி, அப்புறம் வடை, இது எல்லாமே நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வீட்டில் வேலை செய்கிற ஒரு அண்ணன் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சமாக கேசரியும் வடையும் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு வந்துட்டோம். ஸோ நான், பாப்பா, தம்பி மட்டும் தான் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வெளியே வந்துட்டோம். ஸோ ஃபேமிலியாக எங்கள் மாமனார் மாமியாங்க கூட வீட்டுக்குள்ளே ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சிட்டோம். சரி நம்ம தனியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் எடுத்து கொஞ்ச நேரம் பாப்பா செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்தா. ஸோ நானும் பிள்ளைங்களை 2 பேரையும் வச்சு நல்லா 2-3 ஃபோட்டோஸ்லாம் அழகாக எடுத்தேன்.
பாப்பா வந்து மொட்டை மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தா. சரி வாங்க மொட்டை மாடிக்கு போய் கொஞ்சம் அங்கேயும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு நாங்கள் வந்து போயிட்டோம். அங்கே கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்து ஒரு 12 வந்து கீழே வந்துட்டோம். ஸோ பிரியாணி சமைக்கலாம் தான் அன்றைக்கி பிளானு. நான் எப்போதுமே வடித்த பிரியாணி தான் நான் பண்ணுவேன். அன்றைக்கி வந்து தம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தோணுச்சு. ஸோ எனக்கு அது வந்து தண்ணி அளவு வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் அந்த பிரியாணி பண்ணுறதை நான் விட்டுட்டேன். ஸோ ரொம்ப நாளைக்கு கழிச்சு பண்ணுறதுனால என் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் வெங்காயம் வெட்டி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கிச்சன்லேயே இருந்து கொஞ்சம் பார்த்து நாங்கள் வந்து 2 பேருமே செஞ்சோம். ஒரு பக்கம் வந்து பிரியாணி வந்து பாதி ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னொரு சைடும் வந்து சிக்கன் வந்து பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரியாணியும் வந்து அல்ஹம்துலில்லாஹ் வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ பெருசாக எதுவும் நான் பண்ணலை. பிரியாணி சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி மதியானமும் வந்து வீட்டில் வேலை செய்கிற அண்ணனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து லஞ்சு கொண்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நான் தனியாக வந்து நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி வந்து தம்பி என் கூடவே 5:30 எழுந்துச்சிட்டான். சரியாக காலையிலேருந்து சரியாக தூங்கவே இல்லை. ஸோ தூக்கமே இல்லாததால ஒரே அழுகை தான். நான் கையில் வச்சுட்டே வந்து ஒரு வேலையை சமைச்சு முடிச்சிட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து எல்லாருமே ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 5:30 மேலே தான் டீ போடவே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வீட்டில் வேலை செய்கிறோன்னா அப்போ தான் கிளம்புனாங்க. அவங்களுக்கும் வந்து பிரியாணி வந்து நல்லா சூடு பண்ணி நான் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். ஸோ அன்னைக்கு வந்து டே வந்து இப்படி தான் போச்சு. இதுவும் வந்து நல்லா சூப்பராக போச்சு அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.